ஒரு விமர்சனம் எப்பவுமே இருக்கும், கூட்டணி இல்லாம தனிச்சு திமுக என்னைக்காவது வந்து ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு. தேர்தலில் திமுக பங்கேற்க துவங்கிய நாள் முதல் இப்போ ஸ்டாலின் தலைமையில் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த நாள் வரையில் ஒரு 60-65 வருஷத்தில் திமுக வரலாற்று ரீதியாக எந்த தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு உதவி துணையின்றி போட்டி போட்டதில்லை, வெற்றி பெற்றதும் இல்லை, போட்டியே போட்டதில்லை. கூட்டணி இல்லாமல் நாம் தனித்து நிற்கணுன்ற ஒரு ஆசை வருவதுக்கு காரணம் கூட்டணி கட்சிகள்லாம் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. யூ ஹாவ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் இப்போ போய் நாங்கள் வேற வழி. ஒரு மதசார்பற்ற கூட்டணி வந்து நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்னொரு மதசார்பற்ற கூட்டணி யார் யாரை வைத்து உருவாகும் அப்படின்னு பாஜக, அதிமுக இவங்களெல்லாம் வச்சு உருவாக்குவார் டிஆர் பாலு. செகுலரிசம் என்பது மைனாரிட்டிகளின் பாதுகாப்பில் இருக்கிறது, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பும் அதில் உள்ளடங்கி இருக்கு. அப்போ இந்த கொள்கைகளுக்கு காங்கிரஸை விட்டால் வேற ஆள் கிடையாது இந்த நாட்டில். இந்தியா பிளாக் அந்த அலையன்ஸினுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு சேர செயல்படுவது, ஒவ்வொருத்தர் ஒரு தீர்மானம் திமுக இல்லாதது ஒரு வெற்றிடமா ஒன்றும் இல்லையா? 23 பேர்ல ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அது வெற்றிடமா? இவருக்கு ஒன்னா வெற்றிடம் இல்லாதவருக்கு. உதயநிதி, ஸ்டாலின், சபரீசன் 3 பேரும் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்தி எப்படி நம்ம எதிர்காலத்தை வழி நடத்துவது. அதிகாரம் போயிடுச்சு. இப்போ மத்தியில் இருக்கிற கட்சியும் நம்மளுக்கு எதிராக இருந்ததுன்னா நம்ம மேலே விசாரணைகள், இடி நிறைய இருக்குது, லைனாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கிளம்ப போகிறாங்க. அப்போ 2 எதிரியை எப்படி சமாளிக்கிறது? ஆகவே ஒருத்தர்கிட்ட நம்ம சாமரமைஸ் போயிடலாம். இந்தியா பிளாக் கூட்டம் அப்படிங்கிறது ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து திமுக ஆலோசனை கூட்டம். இனிமே வந்து கூட்டணி கட்சிகளே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து அடுத்த கட்டமாக வந்து எப்படி கட்சியை வலுப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆலோசனை கூட்டம் ஒரு பக்கம் நடத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியா பிளாக்ல இருந்து அவங்க வந்து அஃபிஷியலாக அங்கே போக மாட்டோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தாவேகாவுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லையும் பார்க்க முடியுது. ஸோ அப்போ இந்தியா கூட்டணியில விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி உள்ள வரும்போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஃபர்ஸ்ட் திமுக ஆலோசனை கூட்டம் போட்டு பேசுவோம். இப்போ திமுகவில் வந்து இன்னைக்கு கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் உங்கள் அறிவாலயத்தில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, அமைப்பை பலப்படுத்துகிற அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க போல இருக்குது, அதை 115 ஆக்கிறது. அதாவது 2 எம்எல்ஏ அல்லது 3 எம்எல்ஏக்கு ஒரு இது மாவட்ட செயலாளர். வடசென்னை வடக்கு, தென் சென்னை தெற்கு, மேற்குன்னு. இப்போ முன்னால் நமக்கு தெரிஞ்சது சென்னை பூரா ஒன்று தான் திமுகவில். அப்போ தான் ஆர்டிசி தான் பதின்னு ஒரு பெரிய பழைய ஆள் இருந்தார். அப்புறம் தான் வந்து டிஆர் பாலுவை கொண்டு வந்தாங்க சென்னை மாவட்ட செயலாளராக. அப்புறம் வட சென்னை தென் சென்னைன்னு பிரித்தாங்க. அப்புறம் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைன்னு பிரித்தாங்க. அப்புறம் வட சென்னை வடக்கு, வட சென்னை வடமேற்குன்னு பதவிகள் கொடுக்கணுன்றதுக்காக சென்னையே இன்னைக்கு ஒரு 20 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை தெரியாது எனக்கு. பட் 1க்கும் மேற்பட்ட 2க்கும் மேற்பட்ட அட்லீஸ்ட் 6 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இன்றைக்கி என்ன முடிவு பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன்னா, 234 தொகுதி இருக்கு இல்லையா, 117 மாவட்ட செயலாளர்கள் வேணும், 2க்கு 1ன்னா. இப்போ 115ன்னு போட்டிருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தருக்கு 3 இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு தவிர்க்க முடியாமல் 3 சட்டமன்ற தொகுதி இருக்கலாம். அதான் என்னுடைய கணக்கு. அது ஒன்று. அடுத்தது வந்து கூட்டணியை நம்பக்கூடாது, நம்ம தனித்து நிற்கணும் அப்படின்லாம் தீர்மானம் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான் அது. ஒரு விமர்சனம் எப்பவுமே இருக்கும், கூட்டணி இல்லாம தனிச்சு திமுக என்னைக்காவது வந்து ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு. அதை தான் நான் சொல்ல வந்தேன். பேரறிஞர் அண்ணா இதை உருவாக்குனார் இல்லையா, 49ல் நினைக்கிறேன், ராபின்சன் பூங்கால ராயபுரத்தில். திமுகவை ஸ்தாபித்ததிலிருந்து உடனே அவங்க தேர்தலில் கலந்துக்கல. ஒரு 5-6 வருஷம் கழித்து தான் தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ தேர்தலில் திமுக பங்கேற்க துவங்கிய நாள் முதல் இப்போ ஸ்டாலின் தலைமையில் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த நாள் வரையில் ஒரு 60-65 வருஷத்தில்
திமுக வரலாற்று ரீதியாக எந்த தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பு, உதவி, துணையின்றி போட்டி போட்டதில்லை, வெற்றி பெற்றதும் இல்லை. போட்டியே போட்டதில்லை. அப்புறம் வெற்றி பெற்றது, தோல்வி அடைந்ததெல்லாம் அப்புறம். தோல்வி அடைஞ்ச போதும் 10-20 கூட்டணியோடு தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வெற்றி பெற்றப்போ 15 தனித்து நின்றதில்லை தான் இதனுடைய அடிநாதம். என்னன்னா, டிஎம்கே நெவர் ஃபேஸ்ட் தி எலக்ட்ரோட் இண்டிபெண்டன்ட்லி. அது கார்பரேஷன் எலெக்ஷனாக இருக்கலாம், பஞ்சாயத்து எல்லாம் கூட்டணி தான். அப்போ இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் நாம் தனித்து நிற்கணுன்ற ஒரு ஆசை வருவதுக்கு காரணம், கூட்டணி கட்சிகள்லாம் இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. யூ ஹாவ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் இப்போ போய் நாங்கள் வேற வழி. இன்னொன்று கூட சொல்கிறாங்க, டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்தியா பிளாக்ல நீங்கள் இல்லை அப்படிங்கும்போது சிபிஎம்ல சண்முகம் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, திமுக கூட்டணியே இப்போ இல்லை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறதே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள்லாம் ஒரு மதசார்பற்ற கூட்டணி நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்னொரு மதசார்பற்ற கூட்டணி யார் யாரை வைத்து உருவாகும் அப்படின்னு பாஜக, அண்ணா திமுக இவங்களெல்லாம் வச்சு உருவாக்குவார் டிஆர் பாலு. அதாவதுங்க, மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னா அது இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, தேசிய அளவில் காங்கிரஸ் தான் அதான் மதசார்பற்ற சக்திகளின் செக்யூலர் அப்படிங்கிறத காயின் பண்ணதே காங்கிரஸ் தான். செக்குலரிசம்ன்றது அது ரொம்ப நாளாக இருக்குது. காங்கிரஸ் ஒன்றும் இது பண்ணல. செக்குலர் பிரின்சிபிள்ஸுக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெரிய சோதனை நடந்தது. 2000 அதுக்கு முன்னால் வாஜ்பாய் 5 வருஷம் இருந்தப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிரச்சனைகள் தொடங்குச்சு. ஆனால் அவர் முரட்டுத்தனமாக பண்ணலை. பட்டு 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தவர். ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் சேவகர் தானே அவர். அதனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இந்து நாடு தான், இந்துக்களுக்கு தான் இங்கே இடம், மற்றவெல்லாம் ஒன்று இந்துவாகணும் இல்லைன்னா வேறு நாட்டுக்கு போகலான்லாம் அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதனால் இந்துத்துவம் என்பது இந்து ராஷ்டிரமாக மாற்றுறதுக்கான முயற்சியை ஆர்எஸ்எஸ் பிஜேபி பண்ணுறாங்க. அதுக்கு எதிராக தான் வந்தாங்க செக்குலரிசம், மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மைனா மதங்களுக்கு எதிராக இல்லை, மதங்களை சார்ந்து இல்லாமல் இல்லை, அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது. இதுதான் நட்சல். செக்குலரிசம் மீன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த டே வில் நாட் சப்போர்ட் லீன் டுவர்ட்ஸ் எனி ரிலிஜன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எம்மதமும் சம்மதம். மக்கள் எந்த மதத்தை விரும்புகிறாங்களோ அவங்க அந்த மதத்தை கடைப்பிடிக்கலாம். மதம் இல்லை நாத்திகவாதினா அதுக்கும் ரைட் இருக்கு உங்களுக்கு. அதாவது அது உங்கள் உரிமை. வழிபாட்டு ஒர்ஷிப், ரைட் டு ஒர்ஷிப் இருக்கு இல்லைங்களா? அது நீங்கள் இந்துனா இந்து பாருங்கள், கிறிஸ்டின்னா கிறிஸ்டினை பாருங்கள், அது உங்கள் ப்ரைவேட், நீங்கள் உங்கள் விருப்பம். அரசாங்கம் அதில் தலையிடாது. அதே போல் அரசாங்கம் என்பது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது. இதுதான் செக்குலரிசம். இதை பல பேர் தப்பாக ஏதோ மதங்களுக்கு எதிரானது, அதுவும் இந்து மதத்துக்கு எதிரானதுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இர்ரிலிஜன் இல்லை, நோ ரிலிஜனும் இல்லை. ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் ஹேவிங் ஈக்குவல் ரைட்ஸ். அதுதான். அப்போது இன்னைக்கு இந்தியாவில் இந்த செக்குலர் பிரின்சிபிள்ஸ்க்காக துவக்கம் முதல் 100 வருஷமாயும் இன்று வரையில் களமாடுவது, போராடுவது, அதை தூக்கி நிறுத்துவது. அதனுடைய சைடு எஃபெக்ட் தான் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு. மெஜாரிட்டி அந்த ரிலிஜன் கிட்ட இருந்து மைனாரிட்டியை பாதுகாக்கணும் இல்லை? அதுதான் செக்குலரிசம் என்பது. மைனாரிட்டிகளின் பாதுகாப்பில் இருக்கிறது, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பும் அதில் உள்ளடங்கி இருக்கு. அப்போ இந்த கொள்கைகளுக்கு காங்கிரஸை விட்டால் வேற ஆள் கிடையாது இந்த நாட்டில். அப்போ காங்கிரஸ் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தான் உண்மையான கூட்டணி. மற்றவங்கெல்லாம் உருவாக்குறதெல்லாம் அது என்ன கூட்டணின்னு நமக்கு தெரியாது. டிஆர் பாலு ஒருவேளை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. 23 கட்சிகள் கலந்து கொள்வதாக ஒப்புதல் தெரிவித்து அந்த 23 கட்சிகளும் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் கிளப்பில் தான் டெல்லியில் அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. பொதுவாக ஆலோசனை கலக்கப்பட்டது. அதாவது
வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒருங்கிணைப்பது எப்படி, இந்தியா பிளாக் அந்த அலையன்ஸினுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு சேர செயல்படுவது. இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு இப்ப அதுல தீர்மானம் கொடுக்கக்கூடாது. திமுக இல்லாதது ஒரு வெற்றிடமா ஒண்ணும் இல்லையா? 23 பேர்ல ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அது வெற்றிடமா? இவருக்கு ஒன்றா வெற்றிடம், இல்லாதவருக்கு. இப்போ திமுக கலந்துக்கல, ஆம் ஆத்மி கலந்துக்கல. ஆப்வியஸ்லி 2 பேருக்கும் காங்கிரஸ் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி. இது சைல்டிஷ்ன்ற. திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து தான் காங்கிரஸ் போட்டி போட்டது. சிபிஎம்ஐ எதிர்த்து தான் கேரளாவில் காங்கிரஸ் போட்டிட்டு வீழ்த்திடுச்சு. அதை இவங்க 2 பேரும் அந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஈவன் இன்வைட் பண்ணியுமே வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன் வரலன்னா ஏங்க நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்களே, அவங்க தாவேக்காவோட போய் சேர்ந்த மறுநாளே கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடர், சபாநாயகர் ஓம் பிர்லா கடிதம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து உட்கார முடியாது, அவங்க சங்காத்தமே வேணாம், எங்களுக்கு தனியாக பிளாக் ஒதுக்குங்கன்னு. ஸோ அவ்வளவு டச்சியாக இருக்காங்க. அதாவது இதெல்லாம் சைல்டிஷ். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன இஷ்யூ முன்னால் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அலையன்ஸ் மாறும். இப்போ நாளைக்கு திமுக பாஜக கூட்டணியில் போய் சேரலாம், டிஆர் பாலு கனிமொழி மத்திய அமைச்சராக ஆகலாம். அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கமும் தருவார்கள். திமுக அதுக்கு ஒரு விளக்கம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க, டிஸ்கஷன் நடந்திருக்குது. பிரெயின் ஸ்டாமிங் செஷன் மைசூர் பக்கத்தில் கூர்குன்ற இடம் இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் இடம், இயற்கை எழில் கொஞ்சம் இடம் கூர்கு. ஏன்னா அங்கே காஃபி எஸ்டேட்லாம் இருக்கும். இவங்களுக்கே சொந்த காஃபி எஸ்டேட் அங்கே இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்தது. ஐ டோன்ட் நோ. பட் அது மாதிரி எஸ்டேட்டில் போய் தங்கி உதயநிதி, ஸ்டாலின் அண்டு இவர் சபரீசன் 3 பேரும் பிரெயின் ஸ்டாமிங் செஷன் நடத்தி எப்படி நம்ம எதிர்காலத்தை வழி நடத்துவது. அதிகாரம் போயிடுச்சு. இப்போ மத்தியில் இருக்கிற கட்சியும் நம்மளுக்கு எதிராக இருந்ததுன்னா நம்ம மேலே விசாரணைகள், இடி நிறைய இருக்குது, லைனாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கிளம்ப போகிறாங்க. அப்போ 2 எதிரியை எப்படி சமாளிக்கிறது? ஆகவே ஒருத்தர்கிட்ட நம்ம சாமரமைஸ் போயிடலாம். நேச்சுரலி இதுல அண்ணாமலை அவர்கள் வேற நிறைய யங்ஸ்டர்ஸ் ஈர்த்திருக்காங்க, புதிய இயக்கம் தொடங்கி. அப்ப திமுகவோட எதிர்காலம் நிறைய யங்ஸ்டர்ஸை ஈர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லுங்க. ஈர்த்திருக்கிறார்கள் எப்படி? ஏங்க அதெல்லாம் கம்ப்யூட்டர் பாட்ஸை வச்சு நீங்க பண்ணலாங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு சிங்கத்து மேலே போகிற மாதிரி ட்ரம்ப்பே படம்லாம் பண்ணி போட்டுட்ருக்காரு. இன்றைய நவீன உலகத்தில் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்தறிவதே மெய். அதனால் சொல்லிக்க வேண்டியது தான் எல்லாம். லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க அப்படின்னு. அதனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அண்ணாமலை இஸ் அனதர் பிராண்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அவ்வளவுதான். லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவரை தொடர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்தது, அவங்க ஒரு இயக்கம் தொடங்குறாங்க. அதுல மாற்றம் வேணுங்கிறவங்க எல்லாம் அதுல இணையலாம்னு சொல்றாங்க. அப்போ அவங்க ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது இப்ப விமர்சனத்துக்குள்ளா இருக்கும்போது, சரி நான் வரேன்னு சொல்லி அவங்க ஒரு இயக்கம் மூலமா வருவாங்களா? இது எதுக்காக இந்த மாதிரி? இது எல்லாமே பாஜக ஆங்கிலேயர்களிடம் அடிபணிஞ்சு போன சக்திகள் தானே அவங்க. ஸோ நம்ம இந்த இந்தியா கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்தியா கூட்டணி என்பதுங்க அதுக்கு ஒரு லிமிட்டட் பர்பஸ் தாங்க. தேசம் தழுவிய அளவில் மோடிக்கு எதிரான பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஒருங்கிணைப்பது இந்த ஃபோர்ஸஸ்லாம். அடுத்தது தேர்தலில் 1-to-1 கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது. இதுதான் இந்த லிமிட்டட் பர்பஸ் தான் இது. ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா சில்லறத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக இன்றைக்கி திமுக போட்டதுன்னு நான் நம்பலை. திமுக பேரில் இப்போ கணக்கில் எழுதியிருக்காங்க. அந்த இந்தியா கூட்டணி நடக்கிற இடத்துல டெல்லியில் ராகுல் காந்தியை ரொம்ப கேவலமாக கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ லேட்டஸ்ட்டாக உதயநிதி பண்ணார் இல்லையா, முதுகில் குத்திட்டாரு, முரசொலியில் கூட இப்போ ஒரு தலையங்கெல்லாம் எழுதுனாங்கல்ல, அதெல்லாம் போட்டு இந்தியில், ஏன்னா நாம் தமிழர்கள் இல்லையா, இந்தியில் போட்டு
இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு அதை கேவலப்படுத்துகிற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இது பாஜகவே செஞ்சுருக்கோன்ற. ஏன்னா மற்றவங்கெல்லாம் இந்தியா கூட்டணின்னு எழுதுவாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்க இந்தி கூட்டணி இந்தி கூட்டணின்னு வாங்க. ஏன்னா இந்தியான்னு சொல்லிடக்கூடாதான் அவங்க. இல்லை இந்தி அலையன்ஸ் தானேங்க, அதனால் இந்தி கூட்டணின்னு வானுங்க. அவங்கெல்லாம் விசித்திரமாக பேசுவானுங்க ஆர்எஸ்எஸ் ஆட்கள். ஸோ அந்த பேனர்லலாம் நான் பார்த்தேன் இந்தின்னு தான் போட்டிருந்தது. அப்போ அவங்க திருவிளையாடல் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவாங்களா புத்திசாலி திருடன். ரெண்டாவது இந்தியில் போட்டிருக்கு. திமுக போட்டிருந்தாங்கன்னா இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க, இந்தியில் போட மாட்டாங்க குறைஞ்சபட்சம். அதனால் இது வந்து பாஜகவின் சித்து வேலை தான். அதை சிண்டு முடிஞ்சு விடுறாங்களாம். திமுகவும் காங்கிரஸும் எந்த காலத்திலும் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக ராகுல் காந்தியை வந்து எல்லா தலைவர்களும் கடந்த காலத்தில் பல்வேறு விஷயத்தில் விமர்சனம் பண்ணியிருப்பாங்கல்ல. அதாவது மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் முதுகில் குத்தியாச்சுன்னு திமுக அதெல்லாத்தையும் போட்டிருக்கானுங்க. ஸோ இது வந்து திமுக மறுக்கணும். இதுக்கு அவங்க மறுக்காத வகையில் அது அவங்க போட்டதாகத்தான் கருதப்படும். ஆனால் உண்மையில் இந்த வேலையை செஞ்சது வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் குரூப்பாக தான் இருக்கும். இந்தியா கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்குதுன்னு ஒரு சித்தரிக்கிறதுக்காக. ஆனால் நிறைய பேர் வந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வந்தார், பீகார்லேருந்து தேஜஸ்வி யாதவ் வந்திருக்கார், ஆர்ஜேடி வந்திருக்கு, சமாஜ்வாதி, ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஃபருக் அப்துல்லா வந்தாங்க. அப்புறம் அந்த முஃப்தி முகமது அவங்க டாக்டர் இருக்காங்கல்ல, முதலமைச்சராக கூட இருந்தாங்களாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் உத்தவ் தாக்கரே சார்பா சரத் பவார், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருந்தாங்க. வராத ஆள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து திமுக, டெல்லியிலேருந்து ஆம் ஆத்மி. அவங்கள விடுங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க தாவேக்கா வந்து என்ன ஆகணும். தாவேக்காவை இன்னும் அவங்க வந்து இந்தியா கூட்டணியில் இணைக்கவே இல்லை. இணைக்காத அதில் இடம்பெறாத ஒரு கட்சிக்கு இன்விடேஷன் எப்படி கொடுப்பாங்க? நம்பர் 1. ஏன் வந்து இடம்பெறலைன்னா பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு மெம்பர் எதுவும் இல்லை. போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க இல்லவே இல்லை. கட்சி அறிவிச்சிட்டாரு, ஆனால் அதில் ஒன்றும் அவர் கண்டெஸ்ட் பண்ணல. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை வியூகம் வகுத்து அதுக்கான வேலைகளெல்லாம் பண்ணுவாங்க. அதை இந்த மீட்டிங்கில் பேசுவாங்க. புதுசாக இந்த மாதிரி டிவிக்கு ரூலிங் பார்ட்டி ஆகிருக்கு, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, பாஜகவை எதிர்க்குது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அர்த்தம் திமுகவை கை கழுவி விடலான்னு இல்லை. மதசார்பற்ற அந்த கொள்கையில் நம்பிக்கை இருக்கிற 1க்கோ 2 பேர் கூட வச்சுக்கலாம். இப்போ ஜம்மு காஷ்மீர்லேருந்து 2 பேர் வராங்கல்ல. இப்போ பிடிபி கட்சி அதனுடைய அந்த தலைவியும் வந்திருக்காங்க. நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஃபருக் அப்துல்லா வந்திருக்காரு. அதனால் ஒன்றும் பெரிய மெயினாக வந்துங்க பாஜகவை அகற்றணும், அதிகாரத்திலேருந்து மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தாங்க மெயின் மோட்டோ. இதில் எல்லாரும் ஒன்றா சேரலாமா? இதில் என்ன இருக்கு? இப்போ இவங்க திமுக தான் சைல்டிஷாக இவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்குங்க. நான் தான் சொன்னேன், வெஸ்ட் பெங்கால் நிலைமை, கேரளா நிலைமை, அவங்கெல்லாம் அதெல்லாம் கவலைப்படல. ஏன்னா இது வந்து இதுக்காக அதுக்காக அது சேர்றாங்க.